இன்றைய தேதியிலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, இந்த பணத்திற்கு ஓட்டு வாங்குகின்ற இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் 50 ரூபா 100 ரூபா பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருந்த போய் இப்போ 3000 ரூபா வரைக்கும் போயிடுச்சு ஒரு ஓட்டு. முதலாவதாக இது ஒரு மோசடி, அமானத் மோசடி. உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு நல்லவர்களை தேர்ந்தெடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு. லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஓட்டு போடுறீங்களே, நீங்கள் அமானத்தை மோசடி செய்கிறீர்கள். உங்களிடத்திலே வந்திருக்கின்ற அந்த பணம் ஹராமான பணம், ஹராமான பணம். நீங்க உழைச்சா சம்பாதிச்சீங்க அந்த பணத்தை, எதுக்காக அந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்படல? இது ஒரு லஞ்சம், இது ஒரு லஞ்சம். ஆகவே கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை உங்களுக்கு தருகிறான், நீங்களும் கௌரவமாக கொள்ளையடிக்கிறீர்கள். அவனும் கொள்ளையடித்தான், நீங்க அவன்கிட்ட கொள்ளையடிக்கிறீங்க. சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொள்ளாமல் கௌரவமாக நீங்கள் பெறுகின்ற பணம் இது, வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு கேவலம் இல்லையா? இழிவில்லையா? அவமானம் இல்லையா? சுயமரியாதைக்கு இழுக்கு இல்லையா? பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம், இதை விட கேவலமான செயல் இந்த உலகத்தில் எதுவாக இருக்க முடியுமா? சிலர் பிச்சை எடுப்பதோடு ஒப்பிடுகிறார்கள். பிச்சை எடுப்பதை விட மோசம் இது. பிச்சை எடுப்பவன் யாருடைய உரிமையும் பறிக்கவில்லை. தர்மம் கேட்கிறான், யாரோட உரிமையா பறிக்க கேட்கிறான். உங்களுக்கு தேவை இருந்தா இஷ்டம் இருந்தா கொடுப்பீங்க, இல்லாட்டா போவீங்க. இது அதைவிட கேவலமானது. இது அதைவிட கேவலமானது, பிச்சை எடுப்பதை விட கேவலமானது. நீங்களும் அந்த அரசியல்வாதிகளுடைய தீமைகளுக்கு உடந்தையாகிறீர்கள். தீமைக்கு நீங்களும் உடந்தை. அவன் நடிக்கிற கொள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் உடந்தையாக இருக்கிறீர்கள். சாராயம் குடிப்பதும் தப்பு தான், சாராயம் குடிப்பவனுக்கு பணம் கொடுப்பதும் தப்பு தானே, ரெண்டு ஒன்று தானே. பெரிய வித்தியாசம் என்ன இருக்கு? நான் குடிக்கல, ஆனா அவன் குடிக்கிறதுக்கு நான் பணம் கொடுப்பேனா எப்படி? ஆகவே இவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனா பணம் கொடுத்தாச்சு இல்லப்பா, என்ன தட்டி கேட்கிற, என்ன போய் அது செய்யலையா அது செய்யலண்டு, நீ போட்ட ஓட்டுக்கு ரூபா கொடுத்தாச்சு இல்ல, முடிஞ்சு வச்சு ஒதுங்கிக்கோ என்றுதான் நான் சொல்ல போகிறேன். ஆகவே உங்களை மதிக்கவும் மாட்டார்கள், தட்டி கேட்கின்ற உரிமையையும் நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள். அடுத்தபடியாக சில பேர் இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வாதம், எல்லா தீமைகளையும் நியாயப்படுத்துறதுக்கு வாதம் இருக்குல்ல. எல்லா தீமையும் நியாயப்படுத்துவான், வரதட்சணையை நியாயப்படுத்துவான், அதை கூட நியாயப்படுத்துவான். நாங்களா கேட்டோம் அவங்களா தந்தாங்கம்மா, இல்லையா? நாங்களா கேட்டோம் அவங்களா தந்தாங்கம்மா. எங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அந்த இதுதான் திருப்பி கேட்கிறேன்பா. அந்த அம்மாவையும் அவர் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காருல்ல, அவங்க என்ன வானத்துல இருந்தா குதிச்சாங்க? இதுக்கு வச்சிருக்கான், அவன் சம்பாதிச்சதுனா தாரான், நம்மகிட்ட இருந்து அடிச்ச கொள்ளை தான் திருப்பி நம்மகிட்ட தாரான், நம்ம பணம் தான் திருப்பி நமக்கு வருது என்று சிலர் இதை நியாயப்படுத்துகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த எப்படி இந்த பணம் அவனுக்கு வருகிறது? முதலாளியிடமிருந்து வாங்குகிறார். உதாரணத்தை வைத்துக் கொள்வோம், 10,000 கோடி ரூபாய் ஒரு முதலாளி வரியாக அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவன் என்ன செய்வான்? 1000 கோடி ரூபாயை வரியாக செலுத்திவிட்டு 2000 கோடி ரூபாயை இவனுக்கு லஞ்சமாக கொடுத்துவிட்டு 7000 ரூபாயை டிபிக்கு கொடுத்து விடுவான். அரசாங்கத்துக்கு 10,000 ரூபாய்க்கு போற இடத்துல எவ்வளவு ரூபாய் சேர்ந்திருக்கு? 1000 கோடி ரூபாய் சேர்ந்திருக்கு. அந்த பணம் அது, அந்த பணம். ஆக அரசாங்கத்திற்கு போக வேண்டிய பணம், மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் கொள்ளையடித்து விட்டு அதுல ஒரு துரும்பு உங்களை கொடுக்குறான், ஒரு துரும்பு தூசு. இது நியாயமா? இது கொள்ளையடித்த பணத்தில் பங்கு கேட்கிறீர்களா நீங்கள்? அத்தோடு இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அவங்களுக்கு பணம் தருவது மேலும் கொள்ளையடிப்பதற்கு உங்களுக்கு தருகின்ற அச்சாரம், இல்லையா? இன்னும் கொள்ளையடிக்கணும், எனக்கு ஓட்டு போடு, இந்த பணத்தை வாங்கிக்க, கொள்ளையடிக்கிறேன், பணம். இதுதான் அது நடப்புதானே. ஆகவே பணம் கொடுக்க வந்தால் திருப்பி அடியுங்கள், அவர்களை திருப்பி துரத்துங்கள், கண்டித்து அனுப்புங்கள். இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க ஊர்ல வச்சிருக்கிறாங்க, சில ஊர்களில் எழுதியே போட்டிருக்காங்க. இங்கே நாங்கள் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போட மாட்டோம் என்று போர்டு எழுதி வச்சிருக்கிறார்கள் பல ஊர்களில். அந்த சுயமரியாதை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டும்.